குமார்னால இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறமும் குமார் வந்து திருந்திட்டான். நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவன் வாயாலே சொல்லிட்டான். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவனோட தப்ப உணரணும் தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப அவன் தப்ப உணர்ந்துட்டான். இதுக்கு மேல அவனை எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம். நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அரசு எடுத்த முடிவு சரியான முடிவு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு வழியா ராஜியை பிரச்சனையில இருந்து காப்பாத்தி கதிர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துறாரு. வீட்டு வாசலே நின்றுட்டு யோசிக்கிற ராஜி வந்துட்டு வீட்டுக்குள்ள போலாமா வேண்டாமான்னு சொல்லி ரெண்டு மனசா நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்கனக்குள்ள வந்து ஏன் தயங்கிட்டு இருக்கிற? எப்படினாலும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உண்மை தெரியதானே போது, வா பாத்துக்கலாம் அப்படி சொல்லி கதிர் கூப்பிடுறாரு. அத்தை மாமாக்கெல்லாம் தெரிச்சுனா கண்டிப்பா நீ ரொம்பவே திட்டுவாங்க. எனக்கு உள்ள வரதுக்கு பயமா இருக்கு. பேசாம நம்ம இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருவோமா? அங்க நடந்த பிரச்சனை பத்தி நானும் எதுவும் பேசல, நீ எதுவும் பேசக்கூடாது. இது இப்படியே மறந்துட்டு வீட்டுல இருக்கவங்க யாராவது கேட்டாங்கன்னா வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுக்கலாம். அங்க நடந்த பிரச்சனை மட்டும் நீயே சொல்லிடாத, நானும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி ராஜி கதிர் ரெண்டு பேருமே முடிவு எடுத்துட்டு ரொம்பவே தைரியத்தோட தான் வீட்டுக்குள்ள போறாங்க. என்ன ராஜி 3 நாள் ப்ரோக்ராம் சொன்னேன், அதுக்குள்ளாட்டி கிளம்பி வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ராஜி வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆள வந்து தங்கமேல் வந்து ராஜியை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கமேலோட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல தெரியாம ராஜி முழிச்சுட்டு நிக்கிறப்ப ஒன்னும் அவசரம் இல்லைன்னு நீங்களும் உள்ள வாங்க. இந்த கேள்விக்கு வீட்டுல இருக்க நிறைய பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஒவ்வொரு ஆளா தனித்தனியா கூப்பிட்டு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்களும் உள்ள வாங்க, வீட்டுல இருக்க எல்லாரையுமே கூப்பிடுங்க. எல்லாரையும் நிக்க வச்சு என்ன நடந்துங்கிற உண்மையை நான் சொல்லிடுறேன். தனித்தனியா ஒவ்வொரு ஆள்கிட்ட என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படி சொல்லி கதிர் சொல்லிட்டு தங்கமேலையுமே கூப்பிட்டு அவருமே வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ராஜி கதிர் ரெண்டு பேரும் ஒன்னா வரத பார்த்ததுமே வீட்டுல இருக்க எல்லாருமே சாக்காயிடுறாங்க. நீ 3 நாள் ப்ரோக்ராம் தானே சொன்னேன், எப்படி அதுக்குள்ளாட்டி கிளம்பி வந்த? கதிர் எங்க இருந்து உன்னை கூப்பிட்டு வந்தான், நீ எதுக்கு சென்னைக்கு போனியா அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே மாறி மாறி ராஜி கதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் கதிர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு, இன்னொரு பக்கம் ராஜி வந்து அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இப்படி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்துச்சு? ஏன் வேமா கிளம்பி வந்துட்ட? ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியா, வின் பண்ணிட்டியா, இல்ல தோத்துட்டு போய் வேமாவே கிளம்பி வந்துட்ட? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கோமதி வந்து ரொம்ப பிடிவாதமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சென்னைக்கு போனதெல்லாம் உண்மைதான், அங்க போய் ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதும் உண்மைதான். ஆனா அங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து உண்மையை சொல்ல போறாங்க. ராஜி இப்படி விட்டனா எல்லா உண்மையுமே சொல்லிரும். கண்டிப்பா இது ராஜிக்கு தான் பிரச்சனையா வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கதிர் வந்து ராஜி பேச விடாம பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் ஆகல. அங்க போனது ராஜி மனசு மாறிடுச்சு. என்னதான் வீட்ல இருந்து தைரியமா வந்து ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி போயிருந்தாலும் அங்க போனதுமே ராஜி அதோட முடிவை மாத்திக்கிச்சு. வீட்டுல இருக்க எல்லாருமே இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்தி நம்ம சொல்றாங்கன்னா அவங்க பேச்செல்லாம் மீறி நம்ம இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம பண்றது ரொம்பவே தப்பு. அத்தை மாமா வயசுல பெரியவங்க அவங்களும் சொல்றாங்க, கட்டம் புருஷன் கதிருமே சொல்றாங்க, எல்லாரும் பேச்சு மீறி பண்றது நம்ம ரொம்ப பெரிய தப்பு. கண்டிப்பா நம்ம ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணுமா? இது எதுவுமே நமக்கு தேவையில்ல, நம்ம வீட்டுக்கே போயலாம் அப்படி சொல்லி முடிவு எடுத்துட்டு அந்த ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து ராஜி எனக்கு போன் அடிச்சிருச்சு. சரி அங்க இருந்து ராஜி தனியா வராட்டி என்ன அப்படி சொல்லி யோசிச்சுதான் நான் இங்க இருந்து கார் எடுத்துட்டு போய் ராஜியை கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு ராஜி சொல்ல வந்த உண்மையை சொல்ல விடாம கதிர் வந்து அவர் பாட்டு இன்னொரு பொய்யை சொல்லிடுறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து கதிர் சொன்ன பொய்ய உண்மையிலே அதான் நடந்திருக்கும் அப்படி சொல்லி அவங்களுமே நம்பிடுறாங்க. ராஜி ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாண்டியன் கோமதி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே நிம்மதியா இருக்காங்க. இப்போவாத உனக்கு கொஞ்சமாவது புத்தி வந்துச்சுல்ல, இதுவே பெரிய விஷயம். அங்க அவ்வளவு பேர் சொல்லி எங்க பேச்சு எதுவுமே கேட்காம நீ பாட்டு கிளம்பி போன, எப்படியா அந்த ஆண்டவனா பார்த்து உனக்கு கொஞ்சமாவது புத்தியை கொடுத்துட்டான். இதுக்கப்புறமாவது நாங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கோ. இனிமேல் டான்ஸ் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போற வேலை எல்லாம் இருக்க கூடாது. நீ ஆசைப்பட்டு கேட்டேன்னு சொல்லி உன்னை போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்க வைக்க ஆரம்பிச்சாச்சு. நீ விருப்பப்பட்டு கேட்கறதுக்காக உன்னை டியூஷன் எடுக்கிறதுக்கு நாங்க அலோவ் பண்ணிட்டோம். நீ கேட்கறதுக்கு எல்லாமே நாங்க அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நீ கேட்கறது எல்லாத்தையுமே நாங்க பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்காக நீ எங்க பேச்சே மீறி நீ செயல்பட ஆரம்பிச்சிட்டேனா அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை, மாமாக்கு என்ன மரியாதை? இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் போ அப்படி சொல்லிட்டு உண்மையிலே என்ன நடச்சுங்கிறது தெரியாம கோமதிமே வந்துட்டு ராஜி அங்க இருந்து திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இங்க ரூம்குள்ள வர ராஜி வந்து கதிர் கிட்ட நீ எதுக்காக இப்படி எல்லாத்தையும் மாத்தி சொன்ன? நான் வெளியே இருந்து கேட்கறப்ப நீ என்ன சொன்ன? என் மனசுல என்ன தோணுதோ அதான் சொல்லுவேன்னு சொன்னேன். ஆனா என்னைய மாட்டி விடாம சம்பந்தமே இல்லாம என்னையே காப்பாத்தன அப்படி சொல்லி ராஜி கேக்குறாங்க. அப்பதான் கதிர் வந்து ராஜி கிட்ட நான் மட்டும் இதை சொல்லாம விட்டுனா நீ நடந்த எல்லாம் உண்மையுமே சொல்லி இருந்திருப்ப. நீ அதுக்காக தானே பேச ஸ்டார்ட் பண்ண. நீ அதை ஸ்டார்ட் பண்ணப்பே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ எதை தான் சொல்ல போறேன்னு. அந்த பிரச்சனை வந்து உன்னை காப்பாத்தணுங்கிறக்காக தான் இப்படிலாம் சொன்னேன். நீ மட்டும் அங்க போனா இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்துன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் வீட்டு என்ன நடக்கும் தெரியுமா? ஏற்கனவே நீ இங்க இருந்து கிளம்பி போறக்கே உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்பா அம்மா ரெண்டு பேருமே உன் மேல பயங்கரமான கோபத்துல இருந்தாங்க. இதுலயும் நீ இப்படி ஒரு இடத்துல போய் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சுனா அவங்க ரெண்டு பேரும் உன்னை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா? அதனாலதான் அந்த உண்மையை உன்னை சொல்ல விடாம நானே வந்து ஒரு பொய்யை சொன்னேன். இது நம்ம ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கதிர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கரெக்டா அந்த டைமுக்கு மீனாவுமே அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல ராஜி. உண்மையை சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு? நீ சொல்ல வந்ததெல்லாம் பாக்குறப்ப ஏதோ உங்க பிரச்சனை நடந்திருக்கு மட்டும் புரியுது. அத்தை கிட்ட நீ பேச வரப்ப ஏதோ பிரச்சனை அப்படிதான் சொன்னேன். ஆனா உன்னை உண்மையை சொல்ல விடாம வழக்கம் போல கதிர் வந்து உன்னை காப்பாத்திட்டான். அங்க உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு மீனா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே மீனா கூட க்ளோஸா இருக்கிற ராஜி வந்து இந்த விஷயத்துல உண்மையை மறைக்காம எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. போன இடத்துல இப்படி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், அங்க இருந்து தப்பிச்சு வரணும்னா 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு தான் வர முடியும்னு வேற சொல்லிட்டாங்க. என்ன பண்றது தெரியாம குழம்பி போய் இருக்கிறப்ப தான் கதிர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்த எல்லா வேலையுமே விட்டுட்டு கதிர் எனக்காக சென்னை கிளம்பி வந்தான். அங்க இருந்தவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தான். வர வழியில தான் என்னை பிடிச்சிருக்கு. உன்னை விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிருந்தாலும் இப்ப எனக்கு உன் கூட சேர்ந்து இருக்கிறது பிடிச்சிருக்கு. உனக்கு எதுனா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உன்னை அவ்வளவு சீக்கிரம் கைவிட்ட மாட்டேன் அப்படி இப்படி சொல்லிட்டு கதிர் வந்து ரொம்பவே ஆறுதலா பேசினா. கெட்டதுல ஒரு நல்லது நடந்த மாதிரி கதிர் வந்து இப்ப மனசை விட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அங்க கிடைச்ச கஷ்டம் எல்லாமே மறந்துருச்சு. கதிர் கொடுத்தான் பால. நான் அந்த உண்மையை தான் அத்தைக்கிட்ட மாமா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போனேன். ஆனா அந்த உண்மையை சொல்ல விடாம கதிர் என்னை தடுத்து நான் பிரச்சனை மாட்டிட கூடாது, எனக்கு எந்த ஒரு திட்டுமே கிடைச்சிட கூடாதுங்கிறதுக்காக அவனான் சம்பந்தமே இல்லாம ஒரு பொய்யை சொல்லி என்னை காப்பாத்திருக்கான் அப்படி சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம ராஜி வந்து மீனா கிட்டயும் அரசு கிட்டயும் சொல்லிடுறாங்க. ராஜி சொல்றதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுற மீனாவே வந்துட்டு எப்படியான ஆசைப்பட்டபடி நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாக கூடாது. கதிரமே அவனோட ஈகோலாம் விட்டுட்டு இறங்கி வந்து உனக்காக பேச ஆரம்பிச்சிட்டான். உனக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனாலுமே ஃபேஸ் பண்றதுக்கும் தயாராயிட்டான். இதுக்கப்புறம் நீயே எந்த ஒரு ஈகோவும் அவன்கிட்ட காட்டக்கூடாது. ரெண்டு பேரும் இதுக்கப்புறமா க்ளோஸா இருக்க பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் விலகாம
பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு மீனாமே வந்து ராஜிக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே கோர்ட்ல கேஸ்க்கான டேட் வந்துருச்சு. காலையில பாண்டியனுமே வந்து அரசியல் கூப்பிட்டு கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவங்க அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுட்டு கோமதியுமே வந்து எப்படியாவது இந்த பாண்டியனை அரசியை வந்து கோர்ட்டுக்கு போக விடாம தடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் போய் பாண்டியன் கிட்ட பேசுற கோமதி வந்து உங்களுக்கே கால் முடியாம இருக்கல, எதுக்கு நீங்க தேவையில்லாம போயிட்டு இருக்கீங்க, இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு பாண்டியனோட மனசை மாத்த பாக்குறாங்க. இன்னொரு நாள் போனோம்னா கேஸ் வந்து அவங்களுக்கு சாதகமா போயிடும். இன்னைக்கே எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் குமார் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. குமார் தப்பிச்சிருவான். நம்ம பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டத்தை கொடுத்துட்டு அவன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போகாம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து அரசியை கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. கூடவே நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புற கோமதி வந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே எனக்கு உடம்பு சரியில்லை, தலையெல்லாம் சுத்துது அப்படி சொல்லிட்டு எப்படியாவது பாண்டியனை அரசியை வந்து கோர்ட்டுக்கு போடாம தடுக்கணுங்கிறக்காக டிராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோமதியுமே வந்து ரொம்ப பிளான் போட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா பாண்டியன் வந்து நம்மளை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாரு. ஃபுல் டே ஹாஸ்பிட்டல்லே ஓடிட்டோம்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் நாள கோர்ட்டுக்கு போக முடியாது. குமாரமே குற்றவாளி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அம்மா ஆசைப்பட்டபடியே குமார வந்து ஜெயில இருந்து போடாம தப்பிச்சிடலாம். அதுக்கு இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு கோமதிமே வந்து டிராமா பண்ணி பாக்குறாங்க. என்னதான் கோமதி மேல பாசம் இருந்தாலுமே இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற பாண்டியன் வந்து கோமதிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் சரணனை கூப்பிட்டு நீ இன்னைக்கு கடையெல்லாம் திறக்க வேண்டாம், அம்மா கூப்பிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க போயிட்டு கால் பண்ணி ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லு, நான் கோர்ட்ல போய் வேலையை முடிச்சதுமே ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. சரணனே சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தயாராயிட்டு இருக்காரு. இப்படியே கோமதி வீட்டை விட்டுட்டு பாண்டியன் வந்து அரசியை மட்டும் கூப்பிட்டு கோர்ட்டு கிளம்பிடுறாரு. இங்க சரணன் வந்து கோமதி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு இருக்காரு. அப்பதான் கோமதி வந்து சரணன் கிட்ட எனக்கு இப்போ ஒண்ணும் இல்ல, நல்லா ஆயிருச்சு, நீ போய் கடையை திறக்கிற வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு சரணன் அனுப்பிச்சுறாங்க. இவ்வளவு தூரம் போராடி பார்த்துமே நம்ம வீட்டுக்கார நம்ம பேச்சையே கேட்க மாட்டாரு. அம்மா சொன்னது மாதிரி கண்டிப்பா வந்து குமாரத்துக்கு ஜெயில தான் போட போறாங்க. இவ்வளவு தூரம் அம்மா வந்து நம்ம கிட்ட வருத்தப்பட்டு அழுது கெஞ்சிட்டு போச்சு, நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படி சொல்லி வீட்டுக்கு வெளியே நின்று கோமதி முடிச்சு நிக்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் எழுத்து வீட்டுல இருந்து பாட்டியுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி கிட்ட போய் பேச போற கோமதி வந்து நான் எவ்வளவு தூரம் போராடி பார்த்தேன், ஆனா அவர் என் பேச்ச கேட்கற மாதிரியே தெரியல, வேற வழியே இல்லாம எனக்கு உடம்பு சரியில்லாம மாதிரி டிராமா எல்லாம் போட்டு பார்த்தேன், அப்பயும் கூட அவர் நான் சொல்றதை நம்பாம அப்பயும் கூட அவர் வந்து என் கூட இருக்காம அரசியை கூப்பிட்டு கோர்ட்டு கிளம்பி போயிட்டாரு. இதுக்கு மேல என்னமா என்னால பண்ண முடியும், என்னால முடிஞ்ச எல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கு மேல ஆண்டவை விட்ட விதி தான் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து அவங்க வீட்டு கிளம்பி போயிடுறாங்க. பாட்டியுமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது தெரியாம ரொம்ப பதட்டத்தோட வீட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு போனதுமே குமார் அரசு கேஸுமே வந்து கோர்ட்டுக்கு வந்துருது. கிடைச்ச சாட்சியங்களா வச்சு பாக்குறப்ப குமார் குற்றவாளிங்கிறது நல்லாவே தெரியுது. குமாருக்கு சிறை தண்டனை தான் கொடுக்க போறோம், இது சம்பந்தமா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படி சொல்லிட்டு குமார்ட்ட கேக்குறாங்க. அவ்வளவு நேரம் அமைதியா இருந்துகிட்ட குமார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்காட்டினாலும் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை, அரசுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் அது ஈடு ஆகாது, நான் தண்டனை ஏத்துக்கிறதுல மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன் அப்படி சொல்லி குமாரமே சொல்லிடுறாரு. குமாருக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் முத்தியல் வீட்டுல எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து எப்படியும் அந்த விஷயத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம பொண்ணு வாழ்க்கையை கஷ்டப்படுத்துற வாழ்க்கை இன்னைக்கு ஜெயில போய் கஷ்டப்பட போகுது அப்படி சொல்லிட்டு இப்பதான் பாண்டியனோட மனசுமே நிம்மதி ஆகுது. அப்ப ஆப்போசிட்ல நிக்கிற அரசி வந்து குமாருக்கு நீங்க யாரும் தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டாம், குமார் அவன் பண்ண தப்ப உணரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடினேன், இப்ப அவன் வாயாலே அவன் பண்ண தப்புங்கிறத உணர்ந்துட்டான், இதுக்கு மேல அவனுக்கு பெரிய தண்டனை இருக்கான்னு எனக்கு தெரியல, அவன் வாயாலே நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான்ல, எனக்கு அதுவே போதும் அப்படி சொல்லிட்டு குமாருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம், நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி கோர்ட்லயே வந்து அரசு சொல்லிடுறாங்க. அரசியோட அந்த முடிவை கேட்டு ரெண்டு வீட்டு ஆளுகளுமே சாக்காய் போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்பயே அரசு கிட்ட பேசுற குமார் வந்து இதுக்காக அரசு கேஸை வாபஸ் வாங்குறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், மன்னிக்க முடியாத தப்பு, கண்டிப்பா அதுக்காக நான் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், இந்த தண்டனை அனுபவிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டமே கிடையாது, நான் சந்தோஷமா அதை ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு குமாருமே வந்து அரசு கிட்ட டைரக்டா பேசுறாரு. குமார் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அரசி வந்து பாண்டியனை கூப்பிட்டுக்கிட்டு வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம பையன் இந்த பிரச்சனை இருந்து தப்பிச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்ப குமார் கூப்பிட்டு பேசுற முத்துவேல் வந்து இப்பயாவது இந்த பாண்டியன் வீட்டாளர்கள் பத்தி தெரியுதா, ராஜி ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டதால தான் கதிர் வந்து ராஜியை கல்யாணம் பண்ணிருக்கான், நம்ம நினைச்ச மாதிரி காசு பணத்துக்கு ஆசைப்பட்டோ சொத்துக்கு ஆசைப்பட்டோ வேற எதையும் எதிர்பார்த்தா அவன் ராஜியை கல்யாணம் பண்ணல. இப்ப அரசி வந்து உன் மேல கேஸ் கொடுத்தது நீ பண்ண தப்ப நீ உணரணுங்கிறக்கா மட்டும்தான், கொடுத்த கேஸையே வாபஸ் வாங்கிட்டு போயிருச்சு, இதுக்கு மேலே அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணணும்னு நினைச்சிடாத, உங்க அப்பா பேச்சை கேட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பும் பண்ணிடாத அப்படி சொல்லிட்டு முத்துவேலுமே வந்து குமார் கூப்பிட்டு நிறைய அட்வைஸ் பண்றாரு. அரசு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்து குமாரை காப்பாத்தி விட்டுருக்காங்க, இதுக்கப்புறமாவது குமார் வந்துட்டு கொஞ்சமாவது திருந்தி அவங்க அப்பா பேச்சை கேட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணாம இந்த ரெண்டு குடும்பமும் சேர்றதுக்கு குமார் அவரால் முடிஞ்ச உதவி ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.